அன்பார்ந்தவர்களே, மனதை புரிந்து கொள்கிறவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் எனும் கருத்தை விளக்க சமீபத்தில் நான் படித்த திருமதி எலிசபெத் மார்கரெட் மேரி என்பவர் எழுதிய ஒரு துணுக்கு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பெரியவரிடம், ஐயா, நான் துன்ப சிறையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் ஒருவன். என்ன காரணம் என்று கேட்டார் அந்த பெரியவர். மற்றவர்கள் எனக்கு துன்பம் கொடுக்கிறார்கள் என்றான் அவன். உனக்கு துன்பம் கொடுப்பது உன்னுடைய மனம்தான் என்றார் பெரியவர். அப்படியா சொல்கிறீர்கள் என்று கேட்டான். ஆமாம் என்றார் பெரியவர். அப்படியானால் துன்பத்திலிருந்து விடுபட என்ன வழி என்று கேட்டான். அந்த பெரியவரும் மனதை புரிந்துகொள், அது போதும் என்றார். எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டான் அவன். உடனடியாக அந்த பெரியவர் ஒரு அருமையான கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஆசையாக ஒரு பூனையை வளர்த்தார் ஒருவர். அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடித்து கவ்வி கொண்டு வந்தது. அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் அந்த பூனை அவர் ஆசையாக வளர்த்த ஒரு கிளியை கவ்வி கொண்டு வந்தது. அவருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயோ சென்று காட்டிலிருந்து ஒரு குருவியை பிடித்து கவ்வி கொண்டு வந்தது. இப்போது அவர் மகிழவும் இல்லை, வருந்தவும் இல்லை. எதையாவது பிடிப்பது பூனையின் சுவாபம் என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு கொஞ்ச காலம் ஆயிற்று. தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிற போது இன்பம், தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கிற போது துன்பம், தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவியை பிடிக்கிற போது இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை என்று சொல்லி கதையை முடித்தார் அந்த பெரியவர். இவன் சிந்திக்க தொடங்கினான். துன்ப சிறையின் கதவுகள் திறக்கப்படுகிற ஓசை அவன் செவிகளில் விழுந்தது. மனதை புரிந்து கொள்கிறவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டான். மகிழ்ச்சி என்பது நாம் இருக்கும் இடத்தை பொறுத்ததல்ல, அல்லது நம்மிடத்திலே இருக்கின்ற பொருட்களை பொறுத்ததும் அல்ல, நம்முடைய மனதை பொறுத்தது. பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பதில்லை, ஆனால் மகிழ்ச்சியாய் வாழும் தகுதியுடனேயே பிறக்கிறார்கள். நம்முடைய மனதை புரிந்து கொள்வோம், நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வோம். மகிழ்ச்சி என்றும் நம்மிலே தங்கி இருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.